ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் 1 கிலோ எடுத்துருக்காங்க. வாழை மீன் ஒரு 4 பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். குழம்புக்காக புளி, ரசத்துக்காக புளி ரெண்டுமே ஊற வச்சு வச்சுருக்கேன். கடலப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்காங்க. இப்போ வாழைப்பூ ஒன்று இருக்குது, அதை வடை சுடலாம் அப்படின்றதுக்காக கடலப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இட்லி ஊற்றிக்கலாங்க. காலை டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி, தேங்காய் சட்னி ரெடி பண்ணணும். இப்போ ஸ்டவ்வில் இட்லி குண்டான் வச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி காயட்டும், இட்லி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சட்னிக்காக தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, உப்பு, கொஞ்சம் உடச்ச கடலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ டிஃபன் வேலையை முடிச்சுட்டு தான் லஞ்சுக்கு ரெடி பண்ணணும். இப்போ ரெண்டாவது இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன். வெந்த இட்லி ஃபுல்லாக ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாங்க. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தேங்காய் சட்னி ரெடி. இப்போ சென்னாங்குண்ணி கொஞ்சம் இருக்குது, தூள் கொஞ்சம் நுணுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டுக்கல்லை கொஞ்சம் கொட்டியிருக்கேன். ஒரு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு பொட்டுக்கல்லை நல்லா வறுத்துட்டு உப்பும் வறுத்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம், மிளகு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ காய்ந்த மிளகாய் 3, அதுவும் வறுத்து எடுத்துகிட்டு சென்னாங்குண்ணி ஒரு பாக்ஸ் அளவுக்கு வாங்கி வச்சுருந்தேங்க. இது கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா 150 கிராம் இருக்கும் சென்னாங்குண்ணி. நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு அதில் மண் இருக்கும், அது முரத்தில் போட்டு நம்ம நல்லா அப்படி தேய்க்கும் போது அதில் இருக்கிற மண் ஃபுல்லாகவே நம்மளுக்கு முரத்தில் கொட்டிடுங்க. அதன் பிறகு எடுத்துகிட்டு போய் புடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம தூள் நுணுக்கிக்கணும். இப்போ சென்னாங்குண்ணி தூள் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சென்னாங்குண்ணி தூள். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்னாங்குண்ணி தூள் தாங்க. இப்போ பொட்டுக்கடலை, மிளகு, ஜீரகம், உப்பு, காய்ந்த மிளகாய், சென்னாங்குண்ணி போட்டு நல்லா மிக்சியில் நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். வெளியிலே வச்சுருந்தோம், ஓப்பனில் வச்சுருந்தோன்னா அந்த சென்னாங்குண்ணி வாசனை எல்லாமே போயிடுங்க. இப்போ இது என்னோடய பிளேட்டு. 3 இட்லி, கொஞ்சமாக தேங்காய் சட்னி, சென்னாங்குண்ணி தூள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். காலை டிஃபன் இதுவே போதுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி காலை டிஃபன் இதாங்க. இப்போ வாழைப்பூ வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பசங்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க ஈவினிங் பார்த்துக்கலாமா, இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை வச்சுருக்கேன், கடைசியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மீன் குழம்பு அதுக்குள்ளே தாளித்து ரெடி பண்ணிக்கிறாங்க. டிஃபன் வேலை முடிஞ்சிடுச்சு, அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு டிஃபனு. இப்போ லஞ்சு செய்கிறதுக்கு டக்குன்னு உடனே வேலையை ஆரம்பித்தாச்சு. இப்போ வடமும் போட்டிருக்கேன். பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் உரலில் தாங்க இடித்து சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் உரலில் இடித்து சேர்த்தோம் அப்படின்னா மீன் குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 தக்காளி, இது வதங்கிறதுக்கு லைட்டான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இது சாதத்துக்கு உலை வச்சுருந்தேங்க, அது உலை கொதிச்செடுத்து அரிசி அதில் சேர்த்தாச்சு. இப்போ மீன் குழம்புக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் அளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். புளியும் கரைச்சி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடிங்க. கலந்து விட்டு மூடி போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதன் பிறகு தான் மீனை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ சாதமும் இந்த பக்கம் வெந்துகிட்ருக்கு. இந்த வாழை மீன் பார்த்திங்கன்னா மேலே சுண்ணாம்பு மாதிரி இருக்கும். அதை சில கல்லில் வச்சு தான் நாங்கள் தேய்ச்சி எடுப்போம்.
இந்த மாதிரி கல் இல்லாதவங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி கம்பி வலை இருக்கும், நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய ஸ்க்ரப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த சுண்ணாம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு க்ளீனாக வந்துடுங்க. நம்ம இதுக்காக கல் தான் தேடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த ஸ்க்ரப்பு மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கணும். ரொம்ப தேஞ்சு போனதாக இருந்தால் அதில் போய்ட்டு சொருவிடும். அதெல்லாம் பார்த்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். தேய்க்கும் போது அந்த சுண்ணாம்பு ஃபுல்லாக க்ளீனாக வந்து போகுது. நம்ம கல் இருக்கிறவங்க அதில் கூட போட்டு உரசி எடுத்துக்கலாம். இப்போ வாழை மீன் இந்த சைடில் இருக்கக்கூடிய தோலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தலையை வெட்டி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க குடலெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அருவாமனையில் அரியறதை விட சிசர் தாங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் எப்பவுமே மீன் வந்து சிசர்லேயே கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போ எல்லா மீனுமே க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரசமும் தாளித்து ஊற்றி வச்சு சாதம் வெந்துருச்சுங்க. ஹாட் பாக்ஸில் கொட்டி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், மீன் குழம்பு நல்லாவே கொதித்து திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம மீனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், க்ளீனாக ஆகிடுச்சு மீன் ஃபுல்லாக. மேலே அந்த சுண்ணாம்பே கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ குழம்புல போட்டுக்கிறேன். குழம்புல மீன் துண்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆனால் போதும், இறக்கிடலாம். ரசமும் கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. அதுவும் வேறு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த சைடு வந்து கொஞ்சமாக பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தாளித்து போட்டிருக்குறேங்க. இப்போ சிக்கன் அதில் போட்டாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் ஃபுல்லாகவே அதில் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. காரத்தூள் போட்டிருக்கேன். போட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டு குக்கரை போட்டு மூடிடுவோம். பிரியாணி தூள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது, திரும்ப எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். புதினா மல்லி சேர்த்தாச்சு. அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கறி வந்து சுருண்டு வேகணும். இப்போ மீன் குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுது. இப்போ கிச்சன் வந்து இந்த நிலைமையில் தாங்க இருக்குது. எல்லாம் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் எல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ இந்த மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தாவுக்காக வச்சுருக்கேன். கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பிரியாணிக்கு பாருங்கள் கிரேவி நல்லா திக்னஸாக ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் பிரியாணி வந்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ 4 கிளாஸ் ரைஸ் வந்து இந்த குக்கரில் வேகாதுங்க. அரிசி மட்டும் அப்படின்னாக்கா கரெக்டாக வந்துடும். நம்ம சிக்கனும் எடுத்துருக்குறோம் அப்படின்னும்போது அதில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பெரிய குக்கரில் மாற்றிக்கிட்டேன். இப்போ ரைஸ் அதிலே இருக்குது. அதிலே வதங்கின கிரேவி அதில் போட்டாச்சுங்க. தண்ணி மட்டும் அளவாக இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ 4 கிளாஸுக்கு 8 கிளாஸ் தண்ணி அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கு பிறகு தான் நம்ம தம்மு போடணும். முட்டையும் அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. அதுவும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், சாதம் நல்லாவே வந்துடுச்சு. தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுது. இப்போ கடைசியாக தம்மு போட்டுடலாம். இப்போ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு தம்மில் வச்சா போதுங்க, சாதம் ரெடி ஆகிடும். இப்போ வடைக்காக கடலப்பருப்பு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு கொஞ்சம் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பூவை கட் பண்ணி அதில் சேர்த்து பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து வாழைப்பூ வடை வேணாமா, ஈவினிங்காக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசங்க. ஒரு 5 வடை மட்டும் போட்டு எடுத்துகிட்டு மீதியை வந்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. நான் ஈவினிங் டீ போடும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாழைப்பூ கட் பண்ணதை ஃபுல்லாகவே நம்ம தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா ஈவினிங்கும் நம்ம போய்ட்டு அடுப்புக்கிட்ட நின்று இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லைங்களா. அப்போயே சமையல் வேலையை முடிச்சுட்டு கையோடு இதையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த சமையலோடு இதை காட்டணும் அப்படின்றதுனால அந்த நேரமே வந்து ஆயில் ஊற்றி ஒரு 5-6 வடையை மட்டும் போட்டு எடுத்தாச்சு. வாழைப்பூ வடை வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இது இங்கே வந்துக்கிட்டு இருக்கட்டோங்க. சாதம் புழுங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பிரியாணி தம்மு போட்டது சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப அதிக அளவில் செய்யலை, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டும்தான் செய்திருந்தேன். இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்குங்க இந்த மீன் குழம்புலாம் விடவே இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஃபேவரட்டாக, அது ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்களுக்காக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு.
இப்போ இங்கே வாழைப்பூ வடையும் வெந்துட்டுருக்குதுங்க. இப்போ இந்த மீதி வந்து மூடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க. ஈவினிங்காக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த 6 வடை போதும். இப்போ சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஃபுல் வேலையும் முடிஞ்சாச்சுங்க. முடிச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. சூடான சாதம், வாழை மீன் குழம்பு, ரசம், ஆனியன் ரைத்தா வச்சுருந்தேன், பிரியாணி, முட்டை, வாழைப்பூ வடைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.